ஜீவகாரணம் மறையும் போது அறிவும் அன்பும் உடனாக மறையும். அதனால் உபகார சக்தி மறையும். உபகார சக்தி மறையவே எல்லா தீமைகளும் தோன்றும். ஆகலில் புண்ணியம் என்பது ஜீவகாருண்யம் என்றே என்றும் பாவம் என்பது ஜீவகாருண்யம் இல்லாமை என்றே என்றும் அறியப்படும். ஜீவகாருண்ய ஒழுக்கத்தினால் வரும் விளக்கமே கடவுள் விளக்கம் என்றும் ஜீவகாருண்ய ஒழுக்கத்தினால் வரும் இன்பமே கடவுள் இன்பம் என்றும் இவ்விளக்கத்தையும் இன்பத்தையும் பகலால் கண்டு அனுபவித்து பூர்த்தியடைந்த சாத்தியர்களை ஜீவன் முத்தென்றும் அவர்களே கடவுளை அறிவால் அறிந்து கடவுள் மயமாவார்கள் என்றும் சத்தியமாக அறிய வேண்டும். ஆனால் ஜீவகாருண்ய ஒழுக்கம் என்பது எனில் ஜீவர்களுக்கு ஜீவர்கள் விஷயமாக உண்டாகின்ற ஆன்ம ஒழுக்கத்தை கொண்டு தெய்வ வழிபாடு செய்து வாழ்தல் என்று அறிய வேண்டும். ஜீவர்கள் விஷயமாக ஆன்ம ஒழுக்கம் எப்போது உண்டாகும் எனில் ஜீவர்கள் பசி, தாகம், பிணி, இச்சை, எளிமை, பயம், கொலை இவைகளால் துக்கத்தை அனுபவிக்க கண்ட போதாயினும் கெட்ட போதாயினும் இவ்வாறு உண்டாகும் என்று அறிந்த போதாயினும் ஆன்ம ஒழுக்கம் உண்டாகும் என்று அறிய வேண்டும். ஜீவகாருண்யம் உண்டாவதற்கு உரிமை எது எனில் ஜீவர்களெல்லாம் ஒரு தன்மையாகிய இயற்கை உண்மையை ஏகதேசங்களாய் சர்வ சக்தியுடைய கடவுளாய் சிருஷ்டிக்கப்பட்டியால் ஓர் உரிமையுள்ள சகோதரர்களே யாவர். சகோதரர்கள் ஒருவர் ஒரு ஆபத்தால் துக்கப்படுகின்ற போதும் துக்கப்படுவார் என்று அறிந்த போதும் அவரை தமது சகோதரர் என்று கண்ட மற்றொரு சகோதரருக்கு ஊக்கம் உண்டாவது சகோதர உரிமையாகவே. ஒரு ஜீவன் துக்கத்தை அனுபவிக்க கண்ட போதும் துக்கப்படும் என்றும் அறிந்த போதும் மற்றொரு ஜீவனுக்கு உருக்கம் உண்டாவது பழைய ஆன்மா உரிமை என்று அறிய வேண்டும் என்று உண்மையாக அறிய வேண்டும். இயற்கை இன்பத்தை பெற்று தடைப்படாமல் வாழ்கின்ற அந்த பெரிய வாழ்வை எதனால் அடையக்கூடும் என்று அறிய வேண்டும். கடவுளின் இயற்கை விளக்கமாகிய அருளை கொண்டு அடையக்கூடும் என்று அறிய வேண்டும். கடவுளின் இயற்கை விளக்கமாகிய அருளை எதனால் பெறக்கூடும் என்று அறிய வேண்டும். ஜீவகாருண்ய ஒழுக்கத்தினால் கடவுள் அருளை பெறக்கூடும் அல்லாது வேறெந்த வழியாலும் செய்தும் பெறக்கூடாது என்று உறுதியாக அறிய வேண்டும். கடவுள் அருளை ஜீவகாருண்ய ஒழுக்கத்தினால் பெறக்கூடும் அல்லது வேறெந்த வழியாலும் பெறக்கூடாது என்பது எப்படி எண்ணில் அருள் என்பது கடவுள் தயவு. கடவுள் இயற்கை விளக்கம். ஜீவகாருண்யம் என்பது ஜீவர்கள் தயவு. ஜீவர்கள் ஆன்ம இயற்கை விளக்கம். இதனால் தயவை கொண்டு தயவை பெறுதலும் விளக்கத்தை கொண்டு விளக்கத்தை பெறுதலும் கூடும். வேறொன்றினால் பெறக்கூடாமை அனுபவமாகலின் ஜீவகாருண்யத்தை கொண்டு அருளை பெறுதல் கூடும். வேறொன்றினாலும் பெறக்கூடாமை நிச்சயம். இதற்கு வேறு பிரமாணம் வேண்டாம் என்று அறிய வேண்டும். அம்மாய்க்கு குத்தாங்க எடுத்து குத்த அமைச்சிட்டு தண்ணி தட்டில் சாப்பிடுவாங்க பொண்ணுக்கு அதில் கொடுத்து பொண்ணுக்கு சாப்பாடுமா ஆயா கொடுப்பு சாப்பிடு. சொல்றேன் போ.